ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபருக்கும் அதே மாதிரி அமெரிக்கன் பிரசிடென்ட் ரெண்டு பேருமே அலாஸ்காவில் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான மீட்டிங்காக இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதில் வெயிட்டிங்கு என்ன கிஃப்ட் கிடச்சிருக்குன்னு பார்க்கும்போது இந்த மீட்டிங்கில் எந்த வித டீலுமே பார்த்தீங்கன்னா சைன் ஆகலை. ஒன்று ட்ரம்போட மெயின் அஜெண்டா உக்ரைன் ரஷ்யா வார எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை. அந்த டீலும் பேச்சுவார்த்தையில் தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ரெண்டு பேருமே ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. இல்லை ரஷ்ய அதிபர் ப்ரெஸ் மீட் பார்க்கும்போது இந்த மீட்டிங் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். பட் எந்த டீலுமே இதில் சைன் ஆகலை, எந்த ஒப்பந்தமே கையெழுத்தாகலை. அதே மாதிரி ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு தான் அவரும் சொன்னார். அது இல்லாமல் இனி இந்த போரை, அதாவது ரஷ்யா உக்ரைன் வாரை ஸ்டாப் பண்ணுறது உக்ரைனோட அதிபராக இருக்கிற விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவரோட கைவசம் தான் இருக்குது, அவரோட சாமர்த்தியத்தனத்தில் தான் இருக்குது அப்படின்னு அவர் ட்ரம்ப் வந்து முடிச்சிருக்காரு. இது போக ட்ரம்ப் சில ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. இப்போ ரஷ்யாட்ட வந்து அதிகப்படியாக ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. ஆனால் ட்ரம்ப் வந்து 19 எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இப்போ ரஷ்யாட்ட வந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுற சைனாவை நாங்கள் பெருசாக தண்டிக்க விரும்பலை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ரஷ்யாட்டந்து அதிக ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அந்த எக்ஸ்ட்ரா 25% டேரிஃப் வந்து கட் பண்ணுறது அது சம்மந்தமாட்டும் எதுவும் சொல்லலை. ஏன்னா இப்போ நமக்கு ரஷ்யாட்டந்து நம்ம ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா 25% டேரிஃப் போட்டிருக்காரு. ஸோ அந்த டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட் பண்ண மாதிரி தெரியலை. ஆனால் சில இதில் வந்து கட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வருது. பட் அது எக்ஸாக்டாக தெரில. ஆனால் ஸ்டில் அந்த 25% டேரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணல, அந்த எக்ஸ்ட்ராவாக போட்ட 25% டேரிஃப். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள மீட்டிங் பார்த்தீங்கன்னா எந்த டீலுமே ஒப்பந்தம் வந்து ஃபைனலைஸ் ஆகலை. அட் தி சேம் டைம் வந்து அந்த வாரம் ஸ்டாப் பண்ணுறது கூட ட்ரம்ப் எப்படி பேசி முடிச்சார்னா, உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி கையில் தான் அந்த வாரம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு முடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் மீட்டிங், அதாவது செகண்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோவில் வந்து ட்ரம்ப்பும் பூட்டினும் வந்து மீட் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதுக்கான டேட் எதுவுமே இன்னும் மென்ஷன் ஆகலை. அது போக விரைவில் உக்ரைனோட அதிபரும் பூட்டினும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேச இருக்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் சில அதாவது அவங்க மீட்டிங் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திரைமறைவுலன்னு சொல்லுவாங்க, அதில் சில பேச்சுகள் பேருக்கு. அதில் ஒன்று தான் பூட்டின் சொன்னது, இந்த சோவியத் யூனியன் பேஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே நேட்கோவில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டினோட அது ஒரு கோரிக்கையாக இருந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏன்னா நேட்டோவில் சேர்ந்தாங்கன்னா ரஷ்யாவுக்கு அது சவாலாக மாறும்னு சோவியத் யூனியன் கண்ட்ரிஸ் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு பூட்டின் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி போகும்னு தெரில. ஒன்ஸ் நேட்டோவில் வெளியே உக்ரைன் வருதுன்னா அந்த வார் ஸ்டாப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பூட்டின்னு. ஸோ செகண்ட் மீட்டிங் வந்து இங்கே மாஸ்கோவில் வச்சுருக்காங்க. பட் அதுக்கான டேட் டைம் தெரியல. அட் த சேம் டைம் உக்ரைனோட அதிபரும் பூட்டினும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. பட் இந்த மீட்டிங்னால நமக்கு பெருசாக பாசிட்டிவ் அப்டேட் எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் இதில் ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. இந்த அலாஸ்காவில் மீட்டிங் நடந்தில்ல, இந்த அலாஸ்காவே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட இடமா இருந்திருக்கு. இது முன்னாடி 1960s அந்த ரஷ்யாவை ஆண்ட சில மன்னர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை தூக்கி வந்து அமெரிக்காட்ட விற்றுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஏக்கர் வந்து 2 சென்ட்ஸ், அமெரிக்காவில் டாலரை வந்து அந்த பாயிண்ட்ஸில் வரும்போது சென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் விற்றுருக்காங்க. ஸோ அலாஸ்காவே முன்னாடி ரஷ்யாட்ட இருந்தது, ரஷ்யா தான் அதை வந்து அமெரிக்காட்ட விற்றுருக்காங்க. இப்போ அதை அமெரிக்கா ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், குறிப்பாட்டு ஸ்மால் கேப் இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 3 வாரம் மட்டும் விழுந்திருக்கு. ஆனால் ஒரு 25 ஸ்டாக்ஸ் வந்து 54% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி ஹையஸ்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து 54%. இது போக FIS GS டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஆகஸ்ட்டில் மட்டுமே FIS வந்து 24,191 கோடிக்கு ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க, விற்றுருக்காங்க. டிஏஸ் வந்து 50,795 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்கிறது ஆகஸ்ட் மட்டும். ஆகஸ்ட்டில் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மந்த் கம்ப்ளீட் ஆகலை. இது போக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூஸாக 16th வீக்காட்டு அவங்களோட பர்ச்சேஸை கண்டினியூ பண்ணுறாங்க. 33,608 கோடியாக இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே போயிருக்குன்னு பார்க்கும்போது ஹையஸ்டாட்டு, அதாவது ஆகஸ்ட் 18 to 14 அந்த டைமில் இந்த ரேஞ்சுக்குள்ளே 54% ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா யாத்ரா ஆன்லைன் இதான் அதிகபட்ச ரிட்டர்ன்ஸு. HBL இன்ஜினியரிங் 27% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. NMDC ஸ்டீல் வந்து 20%, JM ஃபினான்ஷியல் 20% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது போக VST Trillers Tractors, Indotech Transformers, Dream Fox Service இதெல்லாமே ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதில் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், TVG Serac இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 12% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. யூனிகாமர்ஸ், சொல்யூஷன், அடுத்து ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ் இதெல்லாம் ஒரு 10% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஹொனாசா கன்சியூமர் ஒரு 10% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஆகஸ்ட்
8 to 14 அந்த டைமில். இது போக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், நைபு, கேம்லின் ஃபைன் சர்வீஸ் சயின்சஸ், பெஸ்ட் ஆக்ரோ லைஃப், மார்க்சன்ஸ் ஃபார்மா, இது மாதிரி பங்குகள்லாம் 17%. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட்லாம் 17% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், நைபு 16% மேலே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ், ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் 9% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸே விழுந்தாலும் சில ஸ்டாக்ஸ் வந்து இந்த டைமில் வந்து 54% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் எப்படி வருதுன்னா வெயிட்டேஜ் பெல்லுக்கு வந்து 15.6% இருக்குது வெயிட்டேஜஸ், ஹெச்ஏலுக்கு 15.2% வெயிட்டேஜ் இருக்குது, சோலார் இண்டஸ்ட்ரீஸுக்கு 11.3%, மேசகான் டாக் ஷிப்டர்ஸுக்கு 6.4%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு 5.6%, எல்என்டிக்கு 5.5%, அதானி என்டர்பிரைசஸுக்கு 5.4%, கொச்சின் ஷிப்யார்டுக்கு 4.9%, பாரத் டைனமிக்ஸ் 4.8%, அசோக் லேலாண்டுக்கு 2.9% சொல்லியிருக்காங்க. இது வந்து பிஎஸ்சி வந்து இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிசி இது மாதிரி பங்குகள் வந்து ஜூலையில் அதிக அளவில் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அதிகப்படியாட்டு வச்சுருக்காங்க. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் 10.4% இருக்குது, 0.2% ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐசிசிஐ பேங்க்கில் 6.4% வச்சுருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது 0.3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 5.7% இருக்குது. இதில் ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது வெயிட்டேஜ் 0.3% குறைஞ்சிருக்கு. பாரதி ஏர்டெல் அண்ட் இன்ஃபோசிஸ், இதில் பாரதி ஏர்டெல்லையும் சரி இன்ஃபோசிஸ்லையும் 3.1% வச்சுருக்காங்க. பட் ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது 0.1% குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க் அண்ட் எஸ்பிஐ, இதில் கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் 2.8% ஸ்டேக் வச்சுருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க்லையும் சரி எஸ்பிஐலையும் சரி. அது போக ஆட் பண்ணது எஸ்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 3.12 crore ஷேர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 0.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் 0.2% டிக்ளைன் ஆகிருக்குது. எல்என்டியில் 2.7% இருக்குது ஜூலையில். பட் அது வந்து ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது நோ சேஞ்சு. இது போக ஐடிசி அண்ட் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து ஐடிசியில் 2.2%, அதேமாதிரி ஆக்சிஸ் பேங்க்கில் 2.1% வச்சுருக்காங்க. இதில் ஐடிசி வந்து அன்சேஞ்சாக இருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கில் 0.2% மந்த் ஆன் மந்த் பேசிஸில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்என்பி வந்து சில அப்கிரேட்ஸை பண்ணியிருக்கிறாங்க. நம்மளோட இந்தியாவோட 10 ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், இதில் எஸ்பிஐ இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், ஒரு 7 பேங்க்ஸுக்கும் அது இல்லாமல் 3 ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா கேபிட்டல், எல்என்டி ஃபைனான்ஸு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது BBB பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்என்பிங்கிறது ஒரு கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங்கை வந்து BBB கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் த கேப் ஓவர் ஆஃப் 18 years இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 to 3 yearsல இந்த பங்குகளில் நல்ல ஒரு க்ரோத் மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற மென்ஷன் வந்திருக்குது. தேர்ஸ்டே தான் எஸ்என்பி குளோபல் ரேட்டிங் என்ன பண்ணாங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ONGC, பவர் கிரிட்டு, NTPC, டாடா பவர், இவங்களுக்கு BBB மைனஸ் கிரெடிட் ரேட்டிங்லேருந்து BBB பாசிட்டிவ் ரேட்டிங் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த பேங்கிங் இன்ஸ்டியூஷனுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு BBB ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எஸ்என்பி குளோபல் ரேட்டிங் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒரு பங்கு ஹர்ஷில் அக்ரோடெக் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பங்கு லாஸ்ட் மார்க்கெட்டில் 4% மேலே அப்பர் சர்க்யூட்டில் நின்றுச்சு. பட் இந்த பங்கு வந்து ரொம்பவே ஸ்மால் கேப் கம்பெனி, மைக்ரோ கேப் கம்பெனின்னு சொல்லலாம். 94 crores தான் இதோட மார்க்கெட் கேப்லேஷனே இருக்குது. ஆனால் இதில் புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ₹1.62 இருக்குது, அதை விட கம்மியாக இருக்குது. இது போக ஸ்டாக் பி ₹5.90 இருக்குது, அதை விட கம்மியாக இருக்குது. இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் குட்ஸு, கமாடிட்டி அதில் தான் ட்ரேட் பண்ணுற கம்பெனி. 1972 இது இன்கார்பரேட் ஆகிருக்கு இந்த கம்பெனி. இது போக இந்த கம்பெனி ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி, புக் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் 5 yearsல இதோட CAGR growth வந்து 99.6%, இதோட ப்ராஃபிட் க்ரோத்தும் இருந்திருக்கு. ஸோ நான் 2023, 24, 25 இந்த காலகட்டத்திலோட சேல்ஸு அதே மாதிரி ப்ராஃபிட் எடுத்து பார்த்தேன். இந்த ஃபினான்ஷியல் 25ல் பார்த்தீங்கன்னா 10 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் முந்தின குவார்ட்டரில் மட்டுமே 6 கோடி மேலே ப்ராஃபிட் வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட்டு. சேல்ஸு 25ல் 64 கோடியாக இருந்திருக்கு, 24ல் 13 கோடியாக இருந்திருக்கு, 23ல் 4 கோடியாக இருந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. ஆனால் இது வந்து கண்டினியூ ஆகுமான்னு தெரியாது. ஆனால் இது ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனியாக இருக்கிறதுனால இது கண்டினியூ ஆகுமாங்கிறது தெரியாது. பட் நான் எடுத்து பார்த்தேன். யாராவது இதில் வச்சுருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அது நான் வந்து தனிப்பட்ட இதில் சொல்கிறேன். பட் நீங்கள் யாரும் வாங்கிட்டு அடுத்து என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. இது யாராவது வச்சுருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்மே ட்ரிப்போட போர்டு வந்து 3 அக்யூசிஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட ப்ரெசன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஃபால்கான் நத்திங் ஹில் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் 50% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இவங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டி
3 ஃபால்கன் ஹோட்டல்ஸ் அதில் வந்து இது ஒரு செகண்டரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. இந்த அக்யூசிஷனுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஏபி ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெடில் 100% ஸ்டேக் அக்யூசிஷன். இது கமர்ஷியல் அசட் ப்ராப்பர்ட்டி குருகிராமில் இருக்குது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது போக விபிஐஎல் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஈஸ்மே ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து 4680 பேட்டரி செல்ஸ் வந்து S1 ப்ரோலையும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் அதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஃபெஸ்டிவ் சீசனை பேஸ் பண்ணி அந்த ஸ்கூட்டரோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ரைஸும் கட் பண்ணியிருக்காங்க. ரீட்டெயிலில் 1,99,999 ரூபாய்க்கு விற்ற ரோட்ஸ்டர் எக்ஸு இப்போ 1,69,999 ரூபாய்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. S1 ப்ரோ 1,99,999க்கு விற்ற ஒரு ஸ்கூட்டரோட ப்ரைஸ் S1 ப்ரோ இப்போ 1,69,999 ரூபாய்க்கு குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 கட் பண்ணியிருக்காங்க. அதே ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் 2,24,000 ரூபாய்க்கு போயிட்டு இருந்தது. இப்போ 1,89,999 ரூபாய்க்கு குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலா கொடுத்த அப்டேட்டு. அது இல்லாமல் ஒரு 110 ஏக்கரில் ஓலா ஒரு ஜிகா ஃபேக்ட்ரியும் போட இருக்குதாட்டு சொல்லியிருக்காங்க. இதோட இனிஷியல் கெப்பாசிட்டி 5 ஜிகாவாட்டாக இருக்கும். அது போக போக பார்த்தீங்கன்னா 100 ஜிகாவாட்டாட்டு ஸ்கேல் அப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட EV இண்டஸ்ட்ரி இப்போ கரண்ட்லி டிபெண்ட் ஆகிருக்கிறது சைனா, தைவான், ஜப்பான், கொரியா. ஏன்னா அந்த லித்தியம் அயன் செல்ஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்தா இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ சவுத் கொரியாவும் சைனாவும் தான் நமக்கு மேஜர் சப்ளைஸாக இருக்கிறாங்க. சைனா இப்போ இந்த ரேர் எர்த் மேக்னெட்லாம் கொஞ்சம் அப்படி கிடுக்குப்பிடி போட்டதுனால EV இண்டஸ்ட்ரி நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்லரி கொடுத்த அப்டேட்டு. பிஸ்லரியோட வைஸ் சேர்மன் தான் ஜெயந்தி சௌகான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஸ்லரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்லி ஹெல்ட் ஃபார்மாக தான் ரிமைன் ஆகும் அப்படின்னு சொல்லி, அதாவது எப்போவுமே பிஸ்லரி வந்து ஒரு ப்ரைவேட்லி ஹெல்ட் ஃபார்மாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெயந்தி சௌகான் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவரோட ஃபாதர் தான் இதை ஃபவுண்ட் பண்ணது, ரமேஷ் சௌகான். இதை வந்து டாட்டாக்கு விற்க போகிறதாட்டெலாம் ஒரு பேச்சு இருந்துச்சு. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவேட்லி லிஸ்டட் ஃபார்மாக தான் இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து 5000 கோடிக்கிட்ட இந்த பிஸ்னஸ் இருக்குது. பிஸ்லரி வந்து 5000 கோடிக்கிட்ட இதோட பிஸ்னஸ் இருக்குது. IPO இப்போதைக்கு இவங்க வரப்போகிறதாட்டு தெரியலை. டெக் மஹிந்திரா கொடுத்த அப்டேட்டு. டெக் மஹிந்திரா பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி தான் பினிஃபெர்னியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஃபரினா SPA. இதில் இந்த கம்பெனி மூலமாட்டு இட்டாலியன் ஸ்டேஷனரி கம்பெனியாக இருக்கிற சிக்னேச்சர் SRL 24%லேருந்து இப்போ 84% ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திராவோட ஸ்டெப் டவுன் சப்சிடியாட்டு வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா 84% ஸ்டேக் வந்து இப்போ இவங்க கைவசம் இருக்கிறதுனால இவங்களோட ஸ்டெப் டவுன் சப்சிடியாட்டு வர சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திராவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆகஸ்ட்டில் இந்தியா வந்து ரஷ்யாட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆயில் 2 மில்லியன் பேரல் பர் டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜூலையில் 1.6 மில்லியன் பேரல்ஸ் பர் டே தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பர் டே கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணுறது சம்மந்தமான அப்டேட்டு. அது இல்லாமல் க்ரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணுறது பர் டே 5.2 மில்லியன் பேரல்ஸ் பர் டேயாக இருக்குது டோட்டலாக அவங்க மென்ஷன் பண்ணுறது. பட் ரஷ்யாட்ட வந்து மட்டுமே 2 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு இவங்க பிளாட்ஃபார்ம் ஃபீயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 12 ரூபாலேருந்து 14 ரூபா பெர் ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாட்டி உங்களுக்கு ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.8 crores வந்து டெய்லி ரெவன்யூ கிடைக்க சான்சஸ் இருக்குது. குவார்ட்டர்லி 8.4 crores ஆனுவல் ரெவன்யூ 33.6 crores இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்விக்கி கொடுத்த அப்டேட்டு. JK சிமெண்ட்ஸ் 4,805 கோடி ராஜஸ்தான், பஞ்சாப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எக்ஸ்பேன்ஷனுக்கு வேண்டி. இது வந்து JK சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GST ரேட்ஸில் அந்த ஸ்லாப்ல சில அப்டேட்ஸ் வந்துருக்குது. ஆக்சுவலி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க தீபாவளிக்கு மக்களுக்கு நல்ல கிஃப்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 2 ரேட் ஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க, 5%, 18%. இல்லை இப்போ GST ஆன் டைமண்ட் அதுக்கு வந்து 0.5% டாரிஃப் இது GSTயும், கோல்டு அண்ட் சில்வருக்கு 3% GST கொண்டு வராங்க. சின்குட்ஸ் இந்த டொபாக்கோ அதெல்லாம் இருக்குல்ல, இந்த பான் மசாலா அதுக்கு 40% ஸ்லாப் ரேட் கொண்டு வராங்க. அது இல்லாமல் எவ்ரிடே யூசேஜ் ஐட்டமாக இருக்கிற ஃபுட்டு, மெடிசன், எஜுகேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா 5% இல்லை வந்து நில் GST கொண்டு வருவாங்க. அதே ஸ்லாப் வந்து இப்போ 18% வந்து பார்த்தீங்கன்னா GSTக்கு, இப்போ இன்சூரன்ஸுக்கு 18% GST இருக்குது. அதை வந்து 5% கொண்டு வரலாம், இல்லை வந்து நில்லுக்கு கொண்டு போகலாம். அதே AC, TV, அதர் அப்ளையன்சஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 18%க்கு GST குறைக்கலாம். ஏன்னா 28%லேருந்து 18% குறைய சான்ஸ் இருக்குது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவுட் சைடு தான் GSTலேருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இந்த கிஃப்ட் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சது உறுதியான தகவல் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் வரலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.